இந்தோனேஷியால பாலியை தாண்டி நிறைய பியூட்டிஃபுல் ஐலாண்ட்ஸ் இருக்கு. இந்தியன்ஸ் இன்னுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம தான் இருக்காங்க. நீங்க பாலி டிராவல் பண்ணும்போது இங்க 1 or 2 நைட் ஸ்டே பண்ணி ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எனக்கு பிடிச்ச 10 ஐலாண்ட் என்னென்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. 3 நியூசா ஐலாண்ட்ஸ் இருக்கு. நியூசா பெனிடா, நியூசா லம்போகன், நியூசா செனிகன். நியூசா பெனிடால நிறைய டே ட்ரிப்ஸ் இருக்கு. நியூசா லம்போகன்ல நிறைய யாட்ச் ட்ரிப்ஸ் இருக்கு. நியூசா செனிகன்ல இருந்து நியூசா லம்போகன் கிராஸ் பண்றதுக்கு கியூட்டான எல்லோ பிரிட்ஜ் இருக்கு. 3 கில்லி ஐலாண்ட்ஸ். கில்லி மெனோ, கில்லி ஏர், கில்லி தாரவாங்கன். இதில் கில்லி தாரவாங்கன் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த 3 ஐலாண்ட்லையுமே மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்ஸே கிடையாது. இது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஜோன். அடுத்து லம்போக் ஐலாண்ட். மவுண்ட் ரிஞ்சானின்னு ஒரு வல்கனோ இருக்கு. இந்தோனேஷியாலே இதுதான் 2nd லார்ஜஸ்ட் வல்கனோ. நெக்ஸ்ட் கொமோடோ ஐலாண்ட். கொமோடோ டிராகனும் பிங்க் பீச்சஸ், இந்த 2 விஷயம் தான் இந்த ஐலாண்டோட ஹைலைட். சுமத்ரா ஐலாண்ட்ஸ் இந்தோனேஷியாலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐலாண்ட் இதுதான். இங்கே தான் டோபோ லேக் இருக்கு. வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் வல்கானிக் லேக் இதுதான். சுமத்ரா வாட்டர் ஃபால்ஸும் டோபோ லேக்கும் தான் இந்த ஐலாண்டோட ஹைலைட்டு. லாஸ்டா ஜாவா ஐலாண்ட். ஈஸ்ட் ஜாவால ஒன் ஆஃப் த பிரெத் டேக்கிங் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் மவுண்ட் பிரமோ. இங்க 1000 வருஷத்துக்கு பழமையான டெம்பிள்ஸ்லாம் இன்னும் இருக்கு. பாலியை தவிர வேற ஏதாவது இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ்க்கு நீங்க டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூனிக்கான கண்டென்ட்டுக்கு டிமாக் டூர்ஸை ஃபாலோ பண்ணுங்க.